வணக்கம். தியேட்டருக்கு போயிருப்பீங்க. மாரி செல்வராஜுடைய வாழை திரைப்படம் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பா அழுதுருப்பீங்க. அத 4 பேர்ட்டயும் சொல்லியிருப்பீங்க. அவங்களும் போய் பார்த்துருப்பாங்க. நான் உங்கள்ட்ட கேட்குறேன் ஒண்ணு. என்னன்னா, வலியையும் அழுகையும் கடத்தக்கூடிய திரைப்படம் சிறந்த படமா? சரி ரைட்டு. எல்லாருக்கும் பொதுவானது தானே வலி, அழுகையும். அப்படியா? எல்லோருடைய வலியும், அழுகையும் தலித்தினுடைய வலி, அழுகையும் ஒண்ணா? சரி. பொது திரைப்படத்த பொது ஆட்கள் ஏன் அந்த திரைப்படத்த கொண்டாடுறாங்க? மாரி செல்வராஜ் மற்ற திரைப்படங்கள அவ்வாறு கொண்டாடலையே! நமக்கு கேள்வி தோன்ற வேண்டாமா? சார் வர்க்க பிரச்சனை பேசியிருக்கு. சரி வர்க்க பிரச்சனை பேசியிருக்கு. எப்படி பேசியிருக்கு? இந்தியாவுல வேலை பிரிவினை இருக்கா? வேலையாட்கள் பிரிவினை இருக்கா? அம்பேத்கர் என்ன சொல்லியிருக்காரு? வேலையாட்கள் பிரிவினை தானே சொல்லியிருக்காரு. ஆனா அந்த படத்தில எங்கேயும் சாதி இணைக்கப்படவில்லையே! ஆனா களம் வந்து தலித் களம் தான். ஆனா சாதியையும், வர்க்கத்தையும் இணைக்காமயே படம் வர்க்க பிரச்சனை பேசியிருக்குதே! இதெல்லாம் நமக்கு கேள்விகள் இல்லையா? இந்த கேள்வி குறித்து உரையாட வேண்டாமா? மாற்று சினிமாவின் வரிசையிலிருந்து வந்து வாழை தடமாறுகிறதா? இப்போ அறிவு பெயர் வலைவெளியில் தடமாறுகிறதா மாற்று சினிமா களம் என்ற தலைப்பில் பேசியிருக்கிறோம் காணுங்கள்.